Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா data transfer instructions ஓட லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய பார்ட் பார்த்துட்டோம். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டோட்டலா 5 instructions பார்க்க போறோம். இந்த 5 instructionsமே நமக்கு எதுக்குள்ளார வரும் அப்படினா data transfer instructionக்குள்ளார தான் வரும். So first one வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா LHLD 16 bit address. அடுத்து SHLD 16 bit address. Next LDAXRP, STAXRP, then exchange. இந்த 5 instructions தான் பார்க்க போறோம். ஓகேவா? So first என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா LHLD 16 bit address. So இது என்ன பண்ணும் அப்படினா இந்த 16 bit addressல நமக்கு என்ன இருக்கும் அப்படினா வேல்யூ இருக்கும். For example LHLD 4200. ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகும் அப்படினா இந்த 4200ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா எனக்கு வந்து எங்க போய் லோட் ஆகும் அப்படினா L ரெஜிஸ்டர்ல லோட் ஆகும். அதே மாதிரி 4201ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா எங்க போய் லோட் ஆகும் அப்படினா H ரெஜிஸ்டர்ல லோட் ஆகும். சோ அதுதான் வந்து LHLD. LHLD na load H and L register directly. அப்ப இந்த 16 bit addressல நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் L க்கு போகும். அடுத்த லொகேஷன்ல இருக்கிற டேட்டா எங்க போய் லோட் ஆகும் அப்படினா H ரெஜிஸ்டர்ல போய் லோட் ஆகும். இது வந்து லோடிங். ஓகே, அடுத்து பாருங்க SHLD 16 bit address. So இங்க என்ன பண்ணும் அப்படினா ஸ்டோர் பண்ணும். HL ரெஜிஸ்டர்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை கொண்டு போய் என்ன பண்ணும், இங்க என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும். ஓகே, எக்ஸாம்பிள் SHLD 4200. ஓகே, சோ அப்ப என்ன ஆகும் அப்படினா L ரெஜிஸ்டர்ல இருக்கிற வேல்யூ எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படினா 4200ல போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, அதே மாதிரி 4201ங்கற லொகேஷன்ல L ரெஜிஸ்டர்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் உங்களுக்கு இந்த லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆகும். இது வந்து ஸ்டோர், இது வந்து லோட். இங்க இருந்து இங்க ப்ராசஸ் பாத்துக்கோங்களேன், நல்லா ஈஸியா இருக்கும். சோ லோட் அப்படினா நமக்கு என்ன ஆகும், 16 பிட் அட்ரஸ்ல இருந்து அந்த ரெஜிஸ்டர்ல போய் லோட் ஆகும். ஓகேவா? SHLDங்கிறது என்ன அப்படினா L and L ரெஜிஸ்டர்ல H and L ரெஜிஸ்டர்ல இருக்கிற வேல்யூஸ் என்ன ஆகும் அப்படினா அந்த அட்ரஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, சோ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா LDAXRP. RPங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், ரெஜிஸ்டர் பேர்னு சொல்லிட்டு. சோ 8085ல டோட்டலா எத்தனை ரெஜிஸ்டர் பேர் இருக்கு அப்படினா 3 ரெஜிஸ்டர் பேர் இருக்கு. என்னென்ன? BC, DE, HL. HLங்கிறது நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம் அப்படினா லொகேஷனை சொல்றோம், மெமரி லொகேஷனை சொல்றோம். சோ அதனால இந்த ஃபார்மட்ல நமக்கு எத்தனை டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் அப்படினா 2 இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டுமா இருக்கும். ஒன்னு LDAXB, அடுத்து LDAXD. அவ்வளவுதான், இது 2 மட்டும் தான் இருக்கும். இப்போ இங்க பாருங்கிறதுனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, BCD எல்லாம் போடக்கூடாது. ஓகேவா? சோ B ன ரெப்ரசன்ட் பண்ணீங்கனாவே அதோட மீனிங் என்ன, BC ரெஜிஸ்டர் பேர். D னு போட்டீங்கன்னா அதோட மீனிங் என்ன, DE ரெஜிஸ்டர் பேர். அவ்வளவுதான். மேடம் இப்போ இது என்ன டிஃபரன்ஸ்? இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திருப்போம். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திருப்போம்? LDA 16 பிட் அட்ரஸ்னு பார்த்திருப்போம். கரெக்ட்டா? சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த 16 பிட் அட்ரஸ்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா எங்க வந்து லோட் ஆகும், அக்யூமுலேட்டர்ல லோட் ஆகும். கரெக்டா? டைரக்டா லோட் ஆகும். பட் இங்க பாருங்க, இங்க என்ன பண்ணுவோம், LDA 4200னு கொடுப்போம். கரெக்டா? அப்போ இந்த 4200ல என்ன டேட்டா இருக்கோ அது எங்க போய் லோட் ஆகும், அக்யூமுலேட்டர்ல லோட் ஆகும். அப்போ நமக்கு இந்த அட்ரஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லயே கொடுத்திருப்பாங்க. பட் இந்த டிஃபரன்ஸ் பாருங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இதுல அட்ரஸ் லொகேஷனே இருக்காது. லோட் அக்யூமுலேட்டர் இன்டைரக்ட்லி. இப்போ இதுல லொகேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் LDAX, இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க வந்து அக்யூமுலேட்டர்
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஇ ரெஜிஸ்டர் பேர் டிஇன்னு எடுத்துக்கோங்க டிஇ. ஸோ இங்கே 4200 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு இங்கே வந்து ரீட் ரைட் மெமரி இருக்கும். ஸோ இது என்னோட ரீட் ரைட் மெமரி 4200, 4201, 4202, 4203 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். கரெக்டா? இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 4200 இந்த லொக்கேஷன்ல என்ன வேல்யூ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு 2A இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 4200ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எனக்கு எங்க வந்து லோட் ஆகும், அக்யூமுலேட்டருக்கு வந்து லோட் ஆகும். ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் லொகேஷன் டைரக்டா இண்டிகேட் பண்ணிருக்க மாட்டாங்க. சரியா? ஸோ அப்போ டிங்கிறது வந்து இங்க என்ன ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா டிஇ ரெஜிஸ்டர் பேரை ரெப்ரசென்ட் பண்ணும். அந்த டிஇ ரெஜிஸ்டர் பேர் என்ன லொகேஷனை இண்டிகேட் பண்ணுதோ அந்த லொகேஷன்ல இருக்கிற டேட்டா தான் நமக்கு என்ன ஆகும், அக்யூமுலேட்டர்ல வந்து லோட் ஆகும். ஓகேவா? சரி, அதே மாதிரி தான் STAXRP. ஸோ இந்த மாடல்லையும் நமக்கு எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா 2 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஸோ ஒன்று வந்து STAXB, STAXD. ஓகே, இப்போ நான் வந்து இதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ STAXB இல்லைன்னா D வேணாலும் எடுத்துக்கலாம், நான் Bன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், இங்கே அக்யூமுலேட்டர்ல இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் 2Eன்னு எடுத்துக்கிறேன். ஸோ Bன்றதுனால நமக்கு வந்து BC ரெஜிஸ்டர் பேர் இருக்கும். ஸோ இங்கே 4300ன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன ஆகுது, இங்கே ரீட் ரைட் மெமரி இருக்கு. ஸோ 4300, 4301, 4302 ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 4300ங்கிற இந்த லொகேஷனுக்கு என்ன பண்ணும், இங்கே போகும். இங்கே போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த அக்யூமுலேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ போயிட்டு என்ன ஆகும், இங்க ஸ்டோர் ஆகும். இது லோட் ஆகும், இது என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணும். அவ்வளவுதான். இங்க எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்க லோடு ஸ்டோர். ஓகே, இப்போ அடுத்த லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து எங்க பண்ண முடியும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பார்ல தான் பண்ண முடியும். இப்போ ரெஜிஸ்டர் பார்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 ரெஜிஸ்டர் பார்ல மட்டும்தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா HLம் அடுத்தது Dயும். H and L இந்த ரெஜிஸ்டர் பார்லயும், ஸோ D and E இந்த ரெஜிஸ்டர் பார்ல மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா HL ரெஜிஸ்டர் பார். ஸோ இங்க 4300ன்னு இருக்கு. அதே மாதிரி DE ரெஜிஸ்டர் பார்ல 4200 இருக்கு. நீங்க எந்த டேட்டா வேணாலும் எடுத்துக்கலாம், நான் ஈஸியா இருக்கிறதுக்காக இதை எடுத்துக்கிறேன். இது வந்து பிஃபோர் எக்ஸிகியூஷன். ஸோ இது என்னது நமக்கு பிஃபோர் எக்ஸிகியூஷன். ஸோ ஆஃப்டர் எக்ஸிகியூஷன் என்ன வரும் அப்படின்னா கண்டென்ட் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். இது HL, இது DE. ஓகேங்களா? ஸோ இந்த HL இருக்கிறது என்ன ஆகும், DEக்கு போயிடும். DEல இருக்கிறது என்ன ஆயிரும், HLக்கு வந்துடும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் கண்டென்ட். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கண்டிப்பா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல நிறைய பார்ட் பார்த்துட்டோம். ஸோ இதுல ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தாண்டி ஏதாவது கவர் பண்ணல அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அரித்மெட்டிக் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, அந்த என்ன மாதிரி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.